வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். எங்கள் அரசாங்கம் கவிழ்ந்தது போல் இப்போதுள்ள அரசாங்கத்தையும் கவிழ்க்க விரும்பவில்லை என சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ஷ, நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் என்ற போர்வையில் பொய் சொல்வதற்கு உள்ள உரிமையை நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள நாமல் ராஜபக்ஷ, அரசாங்கத்தின் சிறப்பு படையால் போலீஸ் அதிகாரி உட்பட 6 பேர் அதிரடியாக கைது. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமது அரசாங்கம் கவிழ்ந்தது போல் தற்போதைய அரசாங்கத்தையும் கவிழ்க்க விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, இந்த நாட்டில் உள்ள தொழிற்சங்கங்கள், வணிக சமூகம், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் இளைஞர் குழுக்கள் சொல்வதை அரசாங்கம் கேட்க வேண்டும். இவ்வாறு செய்ய தவறியதால் தான் எமது அரசாங்கம் அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்டது. அத்துடன் இந்த நாட்டு மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கும் வகையில் அமைச்சர் செயல்பட வேண்டும். ஒரு நாட்டை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றும் எண்ணம் எனது கட்சிக்கு இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். அதனுடன் 2/3 பங்கு பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்றும் அதிகார ஆணவம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியதோடு, மக்களின் தேவைகளை கேட்பதன் மூலம் நாட்டின் பிரச்சினைகளை குறைக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். நான் தோல்வியுற்ற நாட்டை ஆள விரும்பவில்லை, வளரும் நாட்டை ஆள விரும்புகிறேன் என்று நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் இலங்கையிலிருந்து வெளியேறியது இன்று இலங்கையை நோக்கி வரக்கூடிய சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு எதிர்மறை செய்தி என்று சென்றுவிட்டதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அதானி நிறுவனம் கொண்டு வர முயன்ற திட்டம் இலங்கைக்கு மட்டும் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் அல்ல. அது மேலதிக மின்சக்தியை இந்திய மின்சுற்றுக்கு ஏற்றுமதி செய்யும் நோக்கத்தை கொண்ட திட்டம். அதற்காக இலங்கை இந்திய மின்சுற்றுக்கள் இணைக்கப்பட இருந்தன. சுற்றுடனான தொடர்பு இணைப்பு ஆகியவற்றை அமைக்கும் மற்றும் பராமரிக்கும் பாரிய பொறுப்புகளை அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தான் ஏற்றிருந்தது என்பதை மறவாதீர்கள். அதுதான் முழு திட்டம். அதை புரிந்து கொள்ள இன்றைய இலங்கை அரசு தவறிவிட்டது என தெரிவித்தார். அத்துடன், அதானியை நீங்கள் வெளியேற்றவில்லை, அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தான் உங்களை விட்டு வெளியேறிவிட்டது. இது இன்று இலங்கை நோக்கி வரக்கூடிய சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு எதிர்மறை செய்தியை கொண்டு சென்று விட்டது. இது தொடர்பில் இலங்கை நாடாளுமன்றத்தில் நான் உரையாற்றினேன். இலங்கை இந்திய மின்சுற்று மூலம் இந்தியாவுக்கு ஏற்றுமதியாகும் இலங்கை மின்சாரம் இலங்கைக்கு கொண்டு வரும் வருமானம் மூலம் இலங்கையில் மின்சார கட்டணங்களை குறைக்க முடியும். எதிர்காலத்தின் மீது கண் வைத்து தீர்மானம் எடுக்க தவறிவிட்டீர்கள். அதானியின் யூனிட் விலை தொடர்பில் பிரச்சினை இருக்கும் போது அதை பேசி தீர்த்திருக்கலாம். சமீபத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்று வந்தார். அங்கே என்ன நடந்தது? அங்கிருந்து ஏதாவது முதலீடுகள் வருகின்றனவா? இலங்கைக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குதாரர்களுடன் வருவார்கள். அதனுடன் மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இலங்கையை நோக்கி முதலீட்டாளர்கள் இந்தியாவை பைபாஸ் செய்து வருவார்கள் என நினைக்கிறீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் என்ற போர்வையில் பொய் சொல்வதற்கு உள்ள உரிமையை நீக்க கோரி தனிப்பட்ட முறையில் யோசனை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை வழங்கப்படுவது மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே தவிர பொய்யுரைப்பதற்கு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் கூறிய போது, நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் என்ற போர்வையில் பொய் சொல்வதற்கு இருக்கும் உரிமையை நாம் நீக்க வேண்டும் என நான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தேன். இன்று நீங்கள் கேள்வி கேட்கும் போது தடுமாறுகின்றீர்கள். நாடாளுமன்றத்திற்குள் வரையறை இல்லாமல் பொய் சொல்கின்றார்கள். ஆனால் அதற்கு காரணம் சிறப்புரிமை வழங்கப்பட்டுள்ளமையாகும். நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை வழங்கப்படுவது மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவே தவிர பொய்யுரைப்பதற்கு அல்ல. அதனால் நாங்கள் நினைக்கின்றோம், இந்த நடைமுறை மாற்றம் செய்யப்பட வேண்டும். அரசாங்கம் செய்யாவிட்டாலும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் யோசனை ஒன்றை கொண்டு வந்து அதனை மாற்றம் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். நாடாளுமன்றத்தில் உள்ள 225 பேரில் எத்தனை பேர் பொய் சொல்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என பார்க்கலாம். நாம் உண்மை பேசினால் நமக்கு அந்த உரிமை தேவையில்லையே. எனக்கு தேவையில்லை. நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் செய்ய முடியாததை நான் சொல்ல மாட்டேன். செய்ய முடியாத ஒன்றை சொல்வதும் இல்லை. இன்னொருவரை தரைக்குறைவாக கதைக்க மாட்டேன். 225 பேரும் அதனை பாதுகாத்துக் கொள்ள முடியுமெனில் நான் கொண்டு வரும் யோசனைக்கு வாக்களிப்பார்கள்.
தனது பொய்யை கொண்டு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என நாமல் ராஜபக்ஷ கூறினார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கிரிபத்கொட நகேன பகுதியில் 50 கிராம் ஐஸ் ரக போதைப் பொருளை உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 34 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நபரிடமிருந்து சுமார் 1,50,000 ரூபாய் பணம், 8 கையடக்க தொலைபேசிகள், உந்துருளி மற்றும் 3,50,000 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்கள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாத்தளை மகாவல பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற பேஸ்புக் விருந்து போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது போலீஸ் அதிகாரி உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த குழு கைது செய்யப்பட்டது. அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரில் ஒருவரான காவல் துணை ஆய்வாளர் பேஸ்புக் சமூக ஊடகங்கள் மூலம் இந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார் என்பது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அதிகாரி ஜெயவர்தனபுர போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை முகாமில் இணைக்கப்பட்ட அதிகாரி என்றும் சிறப்பு மோட்டார் சைக்கிள் பிரிவில் பணியாற்றி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்ட மற்ற சந்தேக நபர்கள் 25 முதல் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த விருந்தில் நுழைய ஒரு நபரிடம் 3000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து கஞ்சா, ஹாஷிஷ், மெத்தம்பெட்டமைன் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் இன்று நாவுல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லஞ்சம் கோரியமை, அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோரை லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கல்நேவ பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைவாக இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் முறைப்பாட்டாளரின் பிரச்சினையொன்றை தீர்த்து வைப்பதற்காக அவரிடம் 30,000 ரூபாவை லஞ்சமாக கோரியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்ட அதிகாரிகளை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கெக்கிராவ நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொப்பரா சந்தி பகுதியில் சட்டவிரோத மருந்து மாத்திரைகளை வேனில் ஏற்றி சென்ற சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மன்னார் பகுதியை சேர்ந்தவர் ஆவார். இந்த சந்தேக நபரிடமிருந்து 5 லட்சம் சட்டவிரோத மருந்து மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். தியகலை பகுதியில் 1360 மில்லிகிராம் கஞ்சா மற்றும் 2.6 அங்குலம் நீளம் கொண்ட கஞ்சா சுருட்டுடன் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் ஹட்டன் போலீசார் வீதி தடையிட்டு சிவனொடி பாதமலைக்கு யாத்திரைகள் வருகை தந்த பேருந்து ஒன்றை சோதனையிட்ட போது பௌத்த பிக்குவிடமிருந்து கஞ்சா 1360 மில்லிகிராம் கஞ்சா சுருட்டு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 27 வயதுடைய பிக்கு எனவும் இவர் மெதிரிக்கிரிய பகுதியை சேர்ந்தவர் எனவும் இவரை நாளை 3ஆம் திகதி காலை ஹட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் ஹட்டன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார்.